ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான த டெய்லி லைஃப் ஆஃப் மிடில் ஏஜ் ஆன்லைன் ஷாப்பர் இன் அனதர் வேர்ல்ட் அனிமையோட சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எபிசோட ஸ்டோரி லைன் சும்மா வேற லெவலில் போகும். இன்னும் நம்ம சேனலில் டாக்டர் ஸ்டோன் எபிசோட் 2 போடணும். அண்ட் இன்னைக்கு நிறைய அனிமேஸோட எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை இன்னைக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோட்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவனும் ஆன்லைன் ஷாப்பிங் மூலியமா ஏகப்பட்ட ஐட்டம் வாங்கி வச்சிருக்கான். இந்த வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் இங்கே பெருசாக கோல்டு டைமண்ட்ஸ்க்குலாம் வேல்யூ கம்மி தான். இங்கே இந்த மாதிரி பல இருக்கிறது தான் வேல்யூ அதிகம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனோட கடையில் எடுத்து வச்சுட்டு யாராவது வாங்க வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் கடை போட்டிருந்த இந்த பாட்டியும் வந்து, நீ உன்னோட கடையில் வைக்கிற ஒரு பொருளுமே ரொம்ப சூப்பராக இருக்கு, இந்த பொருள்லாம் நீ யார்கிட்ட வாங்குற அப்படின்னு இந்த பாட்டி கேட்கவும், என்ன மன்னிச்சிருங்க அது கம்பெனி சீக்கிரட் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். இப்படி உங்கள்கிட்ட பேர் பேசிகிட்டு இருக்கப்பயே அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த மெய்டு பொண்ணு தான். எனக்கு ஒரு 100 கிளிப் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதுக்கு நீங்கள் 20 காப்பர் இல்லைன்னா 4 சில்வர் காயின் கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவளும் கிளிப்புக்கான பணத்தை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கவும் நம்ம ஹீரோ எண்ணிட்டு இருக்கவும், அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இது என்ன டைமண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை இது ஒரு கிளாஸ் மெட்டீரியல் தான், அப்புறம் இதோட விலையும் 4 ஸ்கொயர் சில்வர் காயின் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதோட விலை அவ்வளோதானா, ரொம்ப சீப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வாங்கிட்டு போறான். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட பேரு கிமிச்சி, எனக்கு 40 வயசு இருக்கிறப்ப நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறப்ப தெரியாதனமா இந்த வேர்ல்டுக்கு ரிப்போர்ட் ஆகிட்டேன். இந்த வேர்ல்டில் என்னால் ஆன்லைன் ஷாப்பிங் மூலயமா எல்லா பொருளையுமே வாங்க முடியுது. அந்த பொருளை மட்டும் விற்று இந்த வேர்ல்டு என்னால் சர்வே பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இப்போ அப்படியே கட் பண்ணா நேற்று வந்து பொருள் வாங்கின அந்த பீஸ்ட் ஃபேமிலி தான் வராங்க. அதில் இருக்கப்பறம் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, உங்ககிட்ட மசாலா ஐட்டம் ஏதோ ஸ்மெல் வருது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், அப்போ நான் உங்ககிட்ட இருக்கா, உன்னால் எங்களுக்கு சேல் பண்ண முடியுமா, ப்ளீஸ் எங்களுக்கு சேல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கவும், அங்கே பாட்டிமாவும் டக்குன்னு வந்துட்டு இவன் மசாலா வைக்கிறத பற்றி அந்த கம்பெனிக்கு தெரிய வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் ப்ளீஸ் கொஞ்சோண்டு கொடுங்க அப்படின்னு கெஞ்சவும், இப்போ அங்கே இருக்க எல்லா பீப்புளுமே நம்ம ஹீரோ பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மிடில் ஏஜ் பையன்ட்டு மசாலா பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த பீஸ்ட்டுங்களுக்கு அதுதான் ஒரு சோல் ஃபுட்டாகவே இருக்குது. நம்ம ஹீரோவும் நான் மசாலா வைக்கிறத பற்றி தெரிஞ்சா அவங்க கண்டிப்பாக என்ன விட மாட்டாங்க, பெரிய பிரச்சனையாக தான் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இருந்தாலும் பரவாயில்ல என்னால் மசாலா வைக்க முடியாது, பட் அதுக்கு பதிலாக மசாலாவால் சமைக்கப்பட்ட உங்களுக்கு சாப்பாடு நான் தரேன், அதுக்கு நீங்கள் ரிவர் பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க எல்லாருமே ஹாப்பியாகவும் அதுவும் ஒரு நாள் தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம். இதை கேட்டுட்டு அவங்களும் ஹாப்பியாக அங்கேருந்து ஓடி போகிறாங்க. அப்படியே அன்றைக்கி நைட் ஆகுது. அவங்க எல்லாருமே வில்லேஜுக்கு அவுட் சைடில் இருக்கிற அந்த ரிவர் பக்கத்தில் தான் கேம்ப் பண்ணியிருக்காங்க. கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பாட்டிமா வர அவங்களும் அதில் இருக்க ஒரு வெஜிடபிள் எடுத்து பார்த்துட்டு, என்ன இந்த வெஜிடபிள் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு நம்ம ஹீரோவும் இதை வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சமாளிக்கிறோம். இப்போ அவங்களும் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க பீஸ்ட் ஆளுங்களும் அங்கே இருக்க மீன் எல்லாத்தையுமே பிடிச்சி தராங்க. இப்போ நம்ம ஹீரோ சமைக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ சமைக்கிற ஸ்மெல்லே அவ்வளோ செமையாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிடவும் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாருமே ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. இப்போ அந்த பாட்டிமாவும் ஸ்பூனை கூட பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இது சாதாரண விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்க. இப்போ அவங்களும் கொஞ்சம் ட்ரிங்க் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம ஹீரோவும் ஆன்லைன் ஷாப்பிங் மூலமா ட்ரிங்க் எடுத்து கொடுக்கவும் அவங்களும் இது நல்லா இருக்கு அப்படின்னு ஹாப்பியாக வராங்க. இப்போ அந்த பாட்டிமாவும் நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்கு தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னால் முடிஞ்சது தான் நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்போ அந்த பொண்ணு வந்து ஜூஸ் கேட்கவும் நம்ம ஹீரோ ஜூஸ் கொடுத்துட்டு, உன்னோட பேர் மயிலே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமாம் அப்படின்னு அவன் தலையாட்டுறா. இப்போ அவளும் ஜூஸ் குடிச்சிட்டு அவங்க 4 பேருமே ஜாலியாக போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ மேலே அந்த பொண்ணுமே ஏறி வந்து படுத்துக்கிறான். இப்படியே அடுத்த நாள் காலைல ஆகுது. நைட்டு ஃபுல்லாக நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்ஜில் ஒர்க் பண்ணுற பொண்ணு கேட்கவும், நான் பீஸ்ட் ஆளுங்களை பார்த்தேன் அவங்க கூட ஜாலியாக இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்போ நான் பீஸ்ட் பொண்ணுங்க கூட ஜாலியாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம ஹீரோவும் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளோ நம்ம ஹீரோட மேலே வந்து தட்டி விடவும் அங்கேருந்து முடி கொட்டு, அதுக்கப்புறம் என்ன வெறுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும், ஆனால் நான் இங்கே வாழ போகிற லைஃப்பில் பெருசாக உமன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லவும், இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்பயே அந்த இடத்துக்கு காலையில் பொருள் வாங்கின அந்த மெய்டு பொண்ணு பக்கத்துல இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறான். இப்போ அந்த பொண்ணும் நான் அந்த செயினை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த மெய்டு பொண்ணு அதுக்கான காசு எடுத்து கொடுக்குறா. நம்ம ஹீரோ வந்து செயின் எடுத்து கொடுக்கவும், இந்த செயின் ரொம்ப சூப்பராக இருக்கு, இது உண்மையிலே டைமண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே ஆச்சரியமா பார்க்குறா. நம்ம ஹீரோவும் இல்லை இது பாலிஷ் பண்ண கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு அந்த பொண்ணும் உங்ககிட்ட இவ்வளோ தான் பொருள் இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம ஹீரோவும் இல்லை என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐட்டம் பாக்ஸ் மூலமா எல்லா பொருளையும் எடுத்து காமிக்கிறான். அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு, அப்பனா உங்ககிட்ட ஐட்டம் பாக்ஸ் இருக்கா, ஷாப் ஓனர் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், என்னோட பேரு பெருமோலா, நான் தான் மேலோட ட்ரேடிங் கம்பெனியோட டாக்டர், இதை கேட்ட அந்த பாட்டிமாவும் அந்த கம்பெனியோட ஓனர் ரொம்ப நல்லவர், வேணா போய் நீ மீட் பண்ண அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவும் பாட்டிமாவே சொல்லிட்டு அங்கே போய் மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். இதனாலே நம்ம ஹீரோவை அவங்களோட கேரேஜில் கூட்டிட்டு போறாங்க. அப்போ பிரமோலாங்கிற பொண்ணும் நீங்கள் செய்கிற மாதிரி கிளிப்பை நாங்களும் செய்ய ட்ரை பண்ணோம், பட் ஆனால் எங்களுக்கு அது ஒழுங்காவே வரல, அதில் இருக்க மெட்டல் பாட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ அது எல்லாத்த பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்படியே அவங்க 3 பேரும் ஒரு மேன்ஷனுக்கு தான் வராங்க. அந்த மேன்ஷனுக்குள்ளே தான் இந்த கம்பெனியோட பாஸும் இருக்காங்க. இப்போ தான் என்னோட பொண்ணு, அப்புறம் நான் தான் உங்களை இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவும் என்னோட பேரு கெமிச்சி, உங்களை மீட் பண்ணதில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் நம்ம ஹீரோ கொண்டு வந்த பொருள் ஒன்று பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இப்போ அந்த பொண்ணும் அப்பா நான் சொன்ன விஷயத்தை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லவும், என்
பொண்ணு சொன்னபடி பார்த்தா உன்கிட்ட ஐட்டம் பாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ஹீரோவும் இருக்குதான், ஆனா அந்த அளவுக்கு பெருசு இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப நான் என்ன பத்தி நான் உண்மையை சொல்றேன், இங்க பாரு என்கிட்ட ஐட்டம் பாக்ஸ் இருக்கு, இது வழியா தான் என்னோட பிசினஸ் நான் டெவலப் பண்ணேன், நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் கிராப்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்றதுக்காக தான் என்னோட ஐட்டம் பாக்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், எதுக்காக நீ வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்கிறாரு. இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் எதுக்காக உன்னை கூப்பிட்டேன்னா, நீ என்னோட கம்பெனில வந்து பார்ட்னரா ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம ஹீரோவை இது எல்லாத்தையும் பற்றி யோசிச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு என்னோட பொருளை விற்கணும்னா என்னோட பொருளை வாங்கி வெளியூரில் போய் தெரியாமல் விற்றுருக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதுக்கு அந்த பாஸும் கரெக்ட் தான், நீ சொல்கிற மாதிரி எங்களாலையும் விற்க முடியும், கண்டிப்பாக அந்த பொருள் உன் கண்ணில் படுறப்ப நீ ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவ, அதுக்காக தான் நான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவும் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். இப்போ அந்த பாஸும் அதனால தான் நாங்களே உங்களை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணோம், நீங்கள் மட்டும் எங்களோட கம்பெனிக்கு வந்தா கண்டிப்பாக உங்களுக்கு நிறையவே ப்ராஃபிட் கிடைக்கும், அதே மாதிரி எங்கள் கம்பெனியில் ப்ராஃபிட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் 50% ஷேர் தரேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஹீரோவை யோசிக்கவும், அவரும் இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் ஏற்றலான்னு பார்க்கவும், நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த டீல் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்லையும் நம்ம ஹீரோ சைன் பண்ணுறான். நான் இவங்க கூட சேர்ந்துட்டா கண்டிப்பாக என்னோட பொருள் எல்லாத்தையும் விற்றி நல்ல ப்ராஃபிட்டை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியாக வரும். இப்போ அவங்கள்ட்டையும் அவங்ககிட்ட இருக்க எல்லா ரேர் ஐட்டமும் காமிக்கிறான். இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு ஆச்சரியமாக பார்த்துட்டு, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குப்பா, இதை நான் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அவங்க அப்பாவும் உனக்கு எந்த பொருள் பிடிச்சாலும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லவும், அப்போ நான் இதை 10 கோல்டு காயின் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு பொண்ணு சொல்லவும், 10 கோல்டு காயின் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியப்பட்டுட்டு, இதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கவும், என்னாச்சு விலை ரொம்ப கம்மியாக சொல்கிறேன்னா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், இல்லை இதுவே அதிகம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோவும் இவங்களோட மார்க்கெட்டிங் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயத்தோட வேலையை நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் பார்க்குறான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு புது ஐடியா வருது. இப்போ நம்ம ஹீரோ கூட தேவையான அளவுக்கு பணமும் இருக்குது. இப்போ அந்த லாட்ஜில் ஒர்க் பண்ணுற பொண்ணு கிட்ட போய், நான் இதுக்கப்புறம் இங்கே வரது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நான் இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டில் போய் உடன் ஹவுஸில் தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லவும், வேண்டாம் ஃபாரஸ்ட்டில் ரொம்ப ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் பக்கத்தில் தான் வாழ போகிறேன், பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அங்கே போய் மரத்தை வெட்டுறதுக்கான மிஷின் எடுத்து மரத்தையும் வெட்ட ஆரம்பிக்கிறான். என்னதான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் போக போக நம்ம ஹீரோவுக்கு எப்படி வெட்டுறது அப்படின்னு பழகிடுச்சு. நம்ம ஹீரோவாக அந்த மரத்தை ஐட்டம் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கவும், ஆனால் ஐட்டம் பாக்ஸ்க்குள்ளே போக மாட்டேங்குது. நம்ம ஹீரோவும் இதை சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது துண்டு துண்டாக வெட்டி ஸ்டோர் பண்ணிக்கிறான். இப்போ தான் நம்ம ஹீரோக்கே புரியுது, அவன் ஸ்டோர் பண்ணுற பொருளோட லென்த் 10 மீட்டருக்குள்ளே இருந்து அவனால் அசால்ட்டாக ஸ்டோர் பண்ண முடியுது அப்படின்னு. நம்ம ஹீரோ அவனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா மரத்தையும் வெட்டிட்டான். பட் ஆனால் அந்த மரத்தோட பாட்டத்தை மட்டும் நம்ம ஹீரோவால் வெட்டவே முடியல. இதாலே நம்ம ஹீரோ பயங்கரமாக டயர்டாயிடுறான். இது கண்டிப்பாக ஏகப்பட்ட ஆள் தேவைப்படுவாங்க, என்னால் எப்படி இது தனியாக பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு புல்ட்ரோசரியை வாங்கிடுறான். ஆனால் அதோட விலையும் 1.2 மில்லியன் yen அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல அப்போ தான் சீக்கிரமாக வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஆன் பண்ண ட்ரை பண்ணா, ஆனால் அது ஆனே ஆக மாட்டேங்குது. ஆனால் அதை ரன் பண்ணுறதுக்கு டீசல் தேவைப்படுது. நம்ம ஹீரோவும் ஆன்லைன் ஷாப்பிங் மூலியமாகவே கெரோசின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறான். ஒரு வழியாக நம்ம ஹீரோவுக்கு கெரோசினும் கிடச்சிடுது. இப்போ அங்கே நைட் ஆகவும் நம்ம ஹீரோ ஒரு பழைய ஜென்ரேட்டர் மூலியமாக 2 லைட்டை எரிய வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் நைட்டு குளிக்கிறதுக்காக போகவும், அப்போ தான் அவனோட கையை பார்க்குறான், கை ஃபுல்லாக புள்ளியாக இருக்குது. இதை பற்றி அந்த பொண்ணு சொல்லியிருப்பா, ஃபாரஸ்ட்குள்ளே போனால் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இதை சரி பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவும் ஒரு ஸ்டோருக்கு தான் இப்போ வந்திருக்கான். அந்த ஸ்டோர் ஓனரும், என்னப்பா தம்பி உனக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம ஹீரோவும் நான் வேற வில்லேஜ்லேருந்து வரேன், இங்கே பக்கத்தில் ஒரு கடை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவரும் கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் பூச்சிகளால் எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது, அதுக்கு தேவையான மருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அந்த கடைக்காரரும் அதுக்கு நீ எனக்கு 3 சில்வர் காயின் தர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம ஹீரோவும் இதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும், அதுக்கு அந்த கடைக்காரரும் அப்பனா உங்ககிட்ட ஏதாவது பொருள் இருந்தால் கூட விலையை கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் 2 ஆரஞ்சு பழத்தை எடுத்து காமிக்கிறான். இதை பார்த்து அவரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. சரி இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட 2 சில்வர் காயினுக்கு அந்த மருந்து கொடுக்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு ஆள் வந்து காசு கொடுக்கவும் ஒரு ப்ளூ ஹேர் பையனை தான் காமிக்கிறேன். அவனும் வண்டியில ஏறலான்னு போகவும் அங்கே ஆல்ரெடி ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க அவங்கள அட்டாக் பண்ணி அந்த குழந்தைங்கலாம் காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட ஜேசிபியை வச்சு ஈஸியாக அங்கே இருக்கிற எல்லா மரத்தையுமே எடுக்கிறான். நம்ம ஹீரோவும் வேகமாக இருக்கிற எல்லா வேலையுமே முடிக்கிறான். இந்த இடத்த ஃபுல்லாவே மட்டமாக்கி எனக்கான கேபினை நான் உருவாக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும், என்னோட வாழ்க்கையை நான் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கேன், இதை பண்ணா தான் என்னால் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருந்ததுங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.